ஹலோ, என்னம்மா எவ்வளோ மாசமா நீங்க பாட்டுன்னு சைலண்டா இருந்தா எப்படி சொல்லு பார்க்கலாம். ஏதோ ஒரு நம்பிக்கையில கொடுத்ததானே இப்படியா பண்ணிருது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் சும்மா கூட இருக்க மாட்டேன். நகை விற்கிற விலையில என்ன இது சொல்லு. ஏதோ பாவம் அர்ஜென்ட்டுக்கு கொடுத்தாக்கா மூட்டு குத்துடணும். கொடுக்குறதா தெரியக்கூடாது, வாங்குறதும் தெரியக்கூடாது. அதுதான் மனுஷனுக்கு மரியாதை. சரி சரி சீக்கிரம் நீ அண்ணே ஒரு 5000 ரூபாய் கூட அண்ணி. எங்க நாத்தனார் பையனுக்கு கல்யாணம். வை சரி. என்னது 5000மா? ஒருத்திக்கிட்ட கொடுத்துட்டே இந்த மல்லடிச்சுன்னுக்குற. இப்போ மூட்டை வேற கொடுத்துட்டு மல்லடிக்கணுமா நானு? ஏம்மா போ வாய முடிக்கணும். அண்ணி திடீர்னு சொல்லிட்டாங்க நீ நாத்தனார் பையனுக்கு கல்யாணம் தான் வந்தா நீ. ஊடேறி வந்து உனக்கு சொன்னாங்களா கல்யாணம்னு? இல்ல நீ போன்ல சொன்னாங்க. ஏன்டி போன்ல சொல்லியிருந்துக்கா இவ்வளோ அர்ஜென்ட் பண்ற நீ? அடி போடி. அந்த 5000 வச்சுன்னு ஒரு மூட்டை அரிசி வாங்கி போடு, எண்ணெய் வாங்க, மாவு, சர்க்கரை, பருப்பு, விற்கிற பூண்டு வெங்காயம், தக்காளி என்ன ரேட்டு விற்கிது இதெல்லாம் வாங்கி போட்டு ஒரு மாசம் குடும்பத்தை தள்ளிருந்து விட்டு இங்கேருந்து அங்க போறியா? போ வாய முன்னு வாண்டா. புள்ளிங்க கூட கொஞ்ச நாள் நிம்மதியா இரு. அண்ணி சொந்த நாத்தனார் பையன் எப்படி போகாம இருக்குது? ஏ சொந்தெல்லாம் விட்டு தள்ளு. நீ இங்கேருந்து அங்கே போனா கூட நீ என்ன கம்பளை போட்டுங்கிற, என்ன மூக்குத்தியை போட்டுங்கிற, என்ன பொடிவே கட்டின்னுக்கிறன்னு தான் பார்க்குவாங்க. அது என்ன ஃபோன் பே அந்த பே வந்துக்குது பாரு. ஒரு 2000 போட்டு விடு. என்னால் வர முடியல, கால் நோவு கை நோவு சொல்லிட்டு ஏன்னா கண்ணு உன் புள்ளிங்க கூட சந்தோஷமா இரு. இதுக்கு போறான்ல அங்கே போ. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். என்கிட்ட வேற புடவை இல்லை, என்கிட்ட ஒரே புடவை தான். நான் வரட்டா?